Hi everyone, welcome back to the channel. So நம்ம Java 8 built-in functional interface பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டாபிக்ல என்னென்ன பார்க்க போறோம்னா by predicate, by function, by consumer, unary operator, binary operator இது எல்லாமே வந்து Java 8ல inbuilt functional interface. நம்ம ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. ஸோ இது predicate, function, consumer எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி நான் கவர் பண்ணியிருக்கேன். பைனா வந்துட்டு பேசிக்கலி டூ கரெக்டா. ஸோ இதோட இன்பில்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பை ப்ரிடிகேட் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ப்ரிடிகேட் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம், நான் செக் பண்ணி பாருங்க. நான் சிம்பிளாக வந்துட்டு இதோட யூஸ் கேஸ் மட்டும் சொல்கிறேன். ஸோ ப்ரிடிகேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்து கரெக்டாக. ஸோ இதில் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது, அது வந்து டெஸ்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்மளால லேம்டா எக்ஸ்பிரஷன் எழுத முடியும். ஸோ இதில் மெயினாக நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இதோட ரிட்டர்ன் டைப் வந்து பூலியனா இருக்கு. ஒரே ஒரு இன்புட் மட்டும் இந்த டெஸ்ட்டுங்கிற மெத்தட் வந்து அக்செப்ட் பண்ணுது. ஓகே, இது வந்து நார்மலாக ஸ்ட்ரீம்ஸில் வந்துட்டு ஃபில்டருக்கு யூஸ் ஆகும். இப்போ பை ப்ரிடிகேட்னா என்னன்னா, இங்கே வந்து ப்ரிடிகேட்டில் ஒரு இன்புட் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து பை ப்ரிடிகேட்டில் ரெண்டு இன்புட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணும். அதே டெஸ்ட் மெத்தடு தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அதே டெஸ்ட் மெத்தட் இருக்கும். அது போக டிஃபால்ட் மெத்தட்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம ப்ரிடிகேட்டில் எப்படி யூஸ் பண்ணமோ அது மாதிரி நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பை ப்ரிடிகேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பை ப்ரிடிகேட்டுங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியும் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்ங்கிறது கரெக்டாக. ஸோ இதை வந்துட்டு நம்ம லேம்டா எக்ஸ்பிரஷனில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது பை ப்ரிடிகேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம், இது வந்து ரெண்டு இன்புட் வந்து அக்செப்ட் பண்ணுது. ஸோ நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, ரெண்டு இன்புட்டுமே வந்துட்டு எனக்கு இன்டீஜர் டைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறது. அதனால இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இங்க ஒரு யூஸ் கேஸ் எழுதலாம். போத் நம்பர் வந்துட்டு ஈவனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ற மாதிரி ஒரு லாஜிக் எழுதலாம். ஓகே, ஸோ இங்க நான் லேம்டா எக்ஸ்பிரஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏ கமா பி அப்படின்னு அப்ளை பண்ணிட்டு, ஸோ ஏரோ மார்க் போட்டிங்கன்னா, ஸோ இங்க லேம்டா எக்ஸ்பிரஷனோட பாடி இங்க எழுதிக்கலாம் கரெக்டா. இது எப்படி செக் பண்ணலாம்னா, ஏங்கிற நம்பர் மாடு ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதும் அண்ட் பிங்கிற நம்பரும் மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதும் நமக்கு இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, இது வந்து போத் ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி லாஜிக் வந்து இருக்கும். இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா, ஸோ ப்ரிடிகேட் மாதிரியே தான் இந்த ஃபங்க்ஷனுக்கும் டெஸ்ட்டுங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, போத் ஈவன் டாட் டெஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணிட்டு நம்ம எனி டூ நம்பர் வந்து பாஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து 2,4 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்துட்டு நமக்கு அவுட்புட் வந்துட்டு என்ன எக்ஸ்பெக்டட்னா ட்ரூன்னு வரணும். ஏன்னா போத்த நம்பர் வந்து ஈவன் நம்பர்ஸ் கரெக்டாக. இப்போ ரன் பண்ணி பாருங்க, இங்கே வந்து நமக்கு ட்ரூங்கிற அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது இன்னொரு நம்பர் நம்ம பாஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு நம்பர் 3ங்கிறது வந்துட்டு நாட் ஈவன் நம்பர் கரெக்டாக. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்புட்டில் வந்து ட்ரூன்னு வந்திருக்கும், செகண்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பை ஃபங்க்ஷன் பார்க்கலாம். பை ஃபங்க்ஷனுங்கிறது வந்துட்டு நமக்கு ஃபங்க்ஷன் மாதிரியே தான், பட் அகைன் இங்கே வந்துட்டு ரெண்டு இன்புட் அக்செப்ட் பண்ணும். நமக்கு வந்து என்ன ரிட்டர்ன் டைப் வேணுமோ அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைங்கிற வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பை ஃபங்க்ஷனுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆர்குமெண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணோம் கரெக்டாக. டியூஆர். ஓகே, டிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்புட், யூங்கிற செகண்ட் இன்புட். இப்போ நான் வந்து ரெண்டையுமே வந்துட்டு இன்டீஜராக வச்சுக்கிறேன். இன்புட் ரெண்டுமே வந்து இன்டீஜராக வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு ரிட்டர்ன் டைப் வந்துட்டு இன்டீஜராக வச்சுக்கிறேன். ஓகே, இதில் வந்துட்டு ஆடுங்கிற ஆப்ரேஷன் வந்து நான் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துட்டு, இதில் என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா, இதில் ரிட்டர்ன் டைப்பும் நம்மளால ஸ்பெசிஃபை பண்ண முடியும். நமக்கு இன்டீஜர் வேணும்னா இன்டீஜர், இல்லை வேறு ஏதாவது டைப் வேணும்னாலும் அது கொடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு நம்பர் பாஸ் பண்ணுறோம், அந்த ரெண்டு நம்பரோட அடிஷன் பண்ணிவிட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இதான் வந்து லாஜிக் கரெக்டாக. இப்போ நான் வந்துட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னா, சிஸ்டம் அவுட் போட்டுட்டு ஆட் டாட் அப்ளைங்கிறது தான் இதோட அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கரெக்டாக. இங்கே வந்துட்டு நான் 10,20 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம்னா இந்த ரெண்டு வந்து 30ங்கிற அவுட்புட் வந்து வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் ஸ்ட்ரீம்ஸில் இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு எக்ஸாம்பிள் சர்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஸ்ட்ரீம்ஸ் எப்பயே வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பை கன்சியூமர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ பை கன்சியூமர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் இங்கே வந்துட்டு நமக்கு அக்செப்ட்டுங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும். அகைன் வந்து இது வந்து ரெண்டு இன்புட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுது, பட் நமக்கு ரிட்டர்ன் எதுவும் கொடுக்கல. ஓகே, ஜஸ்ட் வந்து அக்செப்ட் மட்டும் பண்ணுது, நமக்கு ரிட்டர்ன் எதுவும் வரல. ஸோ இதோட எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பை கன்சியூமர் அப்படின்னு கொடுத்துட்டு, இது வந்து ஜஸ்ட்டு ரெண்டு இன்புட் அக்செப்ட் பண்ணுது கரெக்டாக. ஸோ இதில் ரெண்டு இன்புட்டில் வந்துட்டு ஸ்ட்ரிங் கமா இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, எனக்கு ஜஸ்ட் வந்து பிரிண்ட் மட்டும் பண்ணணும். ஓகே, பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு
ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நேம் பாஸ் பண்ணிக்கிறதா வச்சுக்குவோம். செகண்ட் வந்துட்டு ஏஜ் பாஸ் பண்றதா வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு அவுட்புட் வரணும்னா, ஜஸ்ட் எனக்கு பிரிண்ட் பண்ணா போதும். வர்ற இன்புட்ட எனக்கு பிரிண்ட் பண்ணா வரும். உதாரணமா நேம் இஸ் அப்படின்னு குடுத்துட்டு, பிளஸ் குடுத்துட்டு நேம் போட்டுட்டு, பிரிண்ட்ங்கிற வேரியபிள்ல நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷன் கால் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? இது எப்படி கால் பண்ணலாம்னா, பிரிண்ட் டாட் அக்செப்ட் அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட கால் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ இது வந்து 2 ஆர்குமென்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ நேம்ல வந்துட்டு ஏபிசி அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஏஜ்ங்கிறதுல வந்து 20 குடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ப்ரோகிராம் ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பை கன்சியூமர் கால் ஆயிட்டு, நேம் இஸ் ஏபிசி அண்ட் ஏஜ் இஸ் 20 அப்படிங்கிறது வந்து வந்துரும். கரெக்ட்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யூனரி ஆப்பரேட்டர் அப்படிங்கிற ஃபங்ஷனல் இன்டர்ஃபேஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இதோட இம்ப்ளிமெண்டேஷன பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஜஸ்ட் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஃபங்ஷன். கரெக்ட்டா? ஸோ இதுல ஃபங்ஷன்ல இங்க மெயினா நீங்க என்ன அப்சர்வ் பண்ணணும்னா, p, t அப்படிங்கிறது தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஃபோர்ஸ் பண்ணுதுன்னா, நமக்கு ஃபங்ஷன்னா நமக்கு என்ன 2 ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்ணிட்டு, நம்ம ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு இன்புட் பாஸ் பண்றோம். அதோட ரிட்டர்ன் டைப்பும் என்னங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். ஓகே. நம்ம ஆல்ரெடி ஃபங்ஷன் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் வந்துட்டு ஒரு 2 இன்டிஜர பாஸ் பண்றோம். நமக்கு வர்ற இன்புட் குடுக்குறது இன்டிஜர், அவுட்புட் வர்றது இன்டிஜர். ஸோ ஒரு நம்புங்கிற ஒரு நம்பர் பாஸ் பண்ணிட்டு, அதுலேருந்து வர்ற அவுட்புட்டும் இன்டிஜரா இருக்கு. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்காக வந்துட்டு யூனரி ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ இது என்ன பண்ணும்னா, ஃபோர்ஸ் த ஃபங்ஷன் டு அக்செப்ட் அண்ட் ரிட்டர்ன் சேம் ரிட்டர்ன் டைப். ஓகே. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நான் இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இன்டிஜர்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நான் ஒன் டைம் வந்து இன்டிஜர் கொடுத்தாலே போதும். இதோட கோட் எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இப்போ நம்ம இந்த சேம் ஃபங்க்ஷனை வந்துட்டு யூனரி ஆப்பரேட்டர் எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கான லாஜிக் வந்து எழுதலாம். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா, யூனரி ஆப்பரேட்டர் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். ஸோ நமக்கு வந்து ரிட்டர்ன் டைப்பும் இன்புட்டும் இன்டிஜர் தான். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஸ்கொயர் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குன்னா, நம்ங்கிற இன்புட் வாங்குறோம். ஜஸ்ட் வந்துட்டு நம் ஸ்டார் நம். கரெக்டா? ஸ்கொயர் ஆஃப் த இன்புட் வந்துட்டு இதுதான். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம 2 தடவை இன்டிஜர்னு எழுதுறதுக்கு டைரக்ட்டா இது வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரே இன்புட்டும் இன்புட் என்ன டைப் இருக்கோ அதே தான் அவுட்புட்டாவும் குடுக்கும். இப்போ நம்ம இத எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்கொயர் அப்படிங்கிறதும் அக்செப்ட் மெத்தட் தான் வந்துட்டு நம்ம கால் பண்ணோம். சரி. ஸோ இதில் வந்துட்டு என்ன ஃபங்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு அப்ளை. கரெக்ட்டா? ஸோ அப்ளைங்கிறத தான் நம்ம கால் பண்ணணும். ஸோ அப்ளைங்கிறத கால் பண்ணிட்டு, இப்போ நான் 10 அப்படிங்கிறத பாஸ் பண்ணேன்னா, எனக்கு 100 அப்படிங்கிற அவுட்புட் வந்து வரும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 100 அப்படிங்கிறது வந்து இருக்கு. நெக்ஸ்ட் கடைசியா இருக்கிற லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பைனரி ஆப்பரேட்டர். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஸ் ஆஃப் பை ஃபங்ஷன். ஸோ பை ஃபங்ஷன்னா என்ன, நமக்கு 2 இன்புட் வாங்கிட்டு ஒரு நமக்கு என்ன ரிட்டர்ன் டைப் வேணுமோ அதை குடுக்கும். ஸோ இங்க நம்ம எதை ஃபோர்ஸ் பண்றோம்னா, 2 இன்புட் டைப் என்னவா இருக்கோ, அதே ரிட்டர்ன் டைப் வந்துட்டு எனக்கு குடுக்கணும் அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 நம்பர் பாஸ் பண்ணிட்டு, அந்த 2 நம்பர்லேருந்து வர்ற அவுட்புட் வந்துட்டு சேம் டைப்பா தான் இருக்கும். இப்போ மின் மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, கன்கார்டினேட் ஸ்ட்ரிங்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க சிம்பிளா வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்துட்டு பைனரி ஆப்பரேட்டருக்கு வந்துட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரிட்டர்ன் டைப் வந்துட்டு இன்டிஜரா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே. ஃபைண்ட் மின் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஃபைண்ட் ஃபைண்ட் மின் வேரியபிள் வந்து கொடுத்தாச்சு. இதில் வந்து லாம்டா எக்ஸ்பிரஷன் வந்து எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இன்புட் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், 2 இன்புட் வந்து இது அக்செப்ட் பண்ணுது. கரெக்டா? இந்த அக்செப்ட்ல வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டா வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது பை ஃபங்க்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க என்ன ஆகும்னா, டிஃபால்ட்டா இது எல்லாமே ஒரே டைப்பா வந்துரும். ஸோ அப்ளைங்கிற மெத்தட்ல வந்துட்டு 2மே வந்து ஒரே டைப்பா வந்துரும். ஸோ இத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா, ஜஸ்ட் நம்ம வந்துட்டு a, b அப்படிங்கிற மாரி பாஸ் பண்ணிக்கலாம். a, b அப்படிங்கிறத பாஸ் பண்ணிட்டு, ஸோ இப்போ இங்க math டாட் minல வந்துட்டு நம்ம 2 நம்பர் வருது. அந்த 2 நம்பர்ல எது வந்துட்டு மினிமம் நம்பர் அப்படிங்கிறத வந்துட்டு கால்குலேட் பண்றோம். ஓகே. இதை எப்படி கால் பண்ணலாம்னா, ஜஸ்ட் நம்ம sys out போட்டுட்டு find min டாட் apply அப்படிங்கிற மெத்தட்ல என்ன நம்பர் கொடுக்கலாம், 10, 20 அப்படின்னு கொடுக்குறேன். மெயினா என்னன்னா, ஜஸ்ட் வந்து சிம்பிளா எழுதிக்கலாம். ஸோ 2 நம்பர் பாஸ் பண்றோம். அதோட அவுட்புட்டும் ரிட்டர்ன் டைப்பும் அதே நம்பரா தான் இருக்கும். ஸோ இந்த 2 நம்பர்ல வந்து 10 தான் மினிமம் நம்பர். கரெக்டா? ஸோ இது எல்லா எக்ஸாம்பிளுமே வந்து நான் GitHubல கமிட் பண்றேன். ஸோ கோ த்ரூ பண்ணுங்க. இதெல்லாம் ஃபங்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்து மெயினா யூஸ் ஆகும். ஸ்ட்ரீம்ஸ் வரக்கப்போ வந்துட்டு இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே அதில் யூஸ் பண்ண போறோம். ஓகே. இதோட சோர்ஸ் கோட் வந்துட்டு நான் GitHubல கமிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இஃப் யூ லைக் த வீடியோ, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ ஆல்.